நீங்கள் வந்து சேலரி வாங்குறவங்க அப்படின்னா உங்களுக்கு 31 ஜூலை இஸ் த டியூ டேட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜூலை மாதம் நீங்கள் ரிட்டனை சப்மிட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போது நான் கம்பெனியில் டேரக்டராக இருக்கேன். என் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அந்த கம்பெனியில் நான் டேரக்டராக இருக்கேன். அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அதில் நான் டேரக்டராக இருக்கேன். இப்போ நான் வந்து எப்போ ஃபைல் பண்ணோம்? செப்டம்பரா ஜூலையா? உங்களுக்கும் 31 ஜூலை தான். இப்போ நான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுருக்கேன். நான் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னர். ஸோ இப்போ எனக்கு எப்போ சார் டியூ டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டாக்ஸ் ஆடிட் கீழே வருதா வரலையா. சரி, இப்போ எனக்கு சேலரியும் இல்லை சார், பிஸ்னஸும் இல்லை, ஆனால் எனக்கு ரெண்டல் இன்கம் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு என்ன இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறேன், அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது, டிவிடெண்ட் இன்கம் வருது. இது இல்லாமல் சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் விற்றுருக்கேன். இப்போ நான் எப்போ சார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜூலை அப்படின்னாலே எல்லாருக்குமே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸோட அந்த டியூ டேட்டை வந்து ஞாபகம் வரும். இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டேக்ஸ் ஆடிட் வராதவங்களுக்கு, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டியூ டேட் அப்படிங்கிறது வந்து 31 ஜூலை. ஸோ இந்த வீடியோ என்ன பர்டிகுலராக சொல்ல போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். சார், நான் வந்து ஜூலையில் ஃபைல் பண்ணுமா இல்லை செப்டம்பரில் ஃபைல் பண்ணுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் அவங்களுக்கு வந்து டவுட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சேலரீடு பர்சனாக இருந்தால், நீங்கள் வந்து சேலரி வாங்குறவங்க அப்படின்னா உங்களுக்கு 31 ஜூலை இஸ் த டியூ டேட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜூலை மாதம் நீங்கள் ரிட்டனை சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஃபார்ம் 16 வாங்கணும். உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட இருந்து ஃபார்ம் 16 வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹவுசிங் லோன்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹவுசிங் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அடைச்ச அட்வைஸ் நீங்கள் வாங்கிக்கணும். ஸ்கூல் ஃபீஸ்னதுக்கான ரிசிப்ட் நீங்கள் வாங்கிக்கணும். எல்ஐசி கட்டினதுக்கான ப்ரீமியம் ரிசிப்ட் வாங்கிக்கணும். அதே மாதிரி மெடிக்ளைமுக்கான 80D ரிசிப்ட். இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படும். ஸோ உங்கள் ஆடிட்டர்ஸ் வந்து கேட்பாரு. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸை ப்ராப்பராக சப்மிட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து சப்மிட் பண்ணி கொடுத்துருவாரு. சப்போஸ் நீங்கள் எக்ஸஸாக டேக்ஸ் கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். இல்லை கம்மியாக டேக்ஸ் கட்டியிருக்கீங்க அப்படின்னா டேக்ஸ் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சேலரி இன்கம் மட்டும்தான் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. சம்டைம் உங்களோட ரெண்டல் இன்கம் நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிக்ளேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்கம்லாம் உங்களுக்கு திரும்ப ஆட் ஆன் ஆகும்போது உங்களுக்கு திரும்ப எக்ஸஸாக டேக்ஸ் வரும். ஸோ அப்போ அதை நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் சேலரி பர்சன் யாராக இருந்தாலும் 31 ஜூலை டியூ டேட். சரி, இப்போது நான் கம்பெனியில் டேரக்டராக இருக்கேன். என் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அந்த கம்பெனியில் நான் டேரக்டராக இருக்கேன். அல்லது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அதில் நான் டேரக்டராக இருக்கேன். இப்போ நான் வந்து எப்போ ஃபைல் பண்ணோம்? செப்டம்பரா ஜூலையா? உங்களுக்கும் 31 ஜூலை தான். நீங்கள் டேரக்டராகவே இருந்தாலும் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி தான். ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக 31 ஜூலைக்குள்ளே உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து செப்டம்பர் டியூ டேட்டு கிடையாது. கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் ஃபைலிங்க்கு மட்டும்தான் செப்டம்பர் டியூ டேட்டை தவிர கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அல்லது கம்பெனியில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாமே 31 ஜூலை தான் டியூ டேட். சரிங்க சார், இது வந்து கம்பெனி. இப்போ நான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுருக்கேன். நான் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னர். ஸோ இப்போ எனக்கு எப்போ சார் டியூ டேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டாக்ஸ் ஆடிட் கீழே வருதா வரலையா. ஸோ டாக்ஸ் ஆடிட்னா என்ன சார்? உங்களோட டர்ன் ஓவர் வந்து 1 crore மேலே போகுது அப்படின்னா அப்போ டாக்ஸ் ஆடிட் வரும். 10 crore வரைக்குமே டாக்ஸ் ஆடிட் இருக்கே சார், அது வரைக்குமே டாக்ஸ் ஆடிட் பண்ண தேவையில்லையே அப்படின்னா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆடிட்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். ஸோ கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து டாக்ஸ் ஆடிட் கீழே வருமா அல்லது டாக்ஸ் ஆடிட் கீழே வராதா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். டாக்ஸ் ஆடிட்டுக்கு கீழே வருது உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா உங்களோட டியூ டேட்டு செப்டம்பர் மாதம். இல்லை டாக்ஸ் ஆடிட் கீழே வரலை, இதுவே நான் டாக்ஸட் ஆடிட் தான் அப்படின்னா அப்போ உங்களோட டியூ டேட்டும் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணணும். உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபார்மையுமே நீங்கள் வந்து ஜூலைக்குள்ளே ஃபைல் பண்ணணும். எப்போனா நான் டாக்ஸ் ஆடிட்னு இருக்கும்போது. டாக்ஸ் ஆடிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு செப்டம்பர் வரைக்குமே டைம் லிமிட் இருக்குது. அப்போ மட்டும் நீங்கள் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணால் போதுமானது. ஓகே சார், எனக்கு வந்து சேலரியும் இல்லை, பிஸ்னஸும் இல்லை,
நான் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் பிஸ்னஸ் இருக்குது, ஆனால் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறேன், 1 crore கூட வரல, சும்மா 20 லட்சம் 30 லட்சம் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் எப்போ சார் ஃபைல் பண்ணணும்? நீங்களும் 31st ஜூலைக்குள்ளே பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கம்பெனி, அப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார்மு, இப்போ ப்ரொப்ரைட்டர். நீங்கள் ப்ரொப்ரைட்டராக இருக்கீங்க, உங்கள் டர்ன் ஓவர் வந்து less than 1 crore இருக்குது அப்படின்னா நீங்கள் 31st ஜூலைக்குள்ளே பண்ணணும். இல்லை 1 crore மேலே போகுது அப்படின்னா அவங்க டேக்ஸ் ஆடிட் வராங்க அப்படின்னா டேக்ஸ் ஆடிட் கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு செப்டம்பர் தான் டியூ டேட்டு, அவர் ஜூலைக்குள்ளே ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போ எனக்கு சேலரியும் இல்லை சார், பிஸ்னஸும் இல்லை, ஆனால் எனக்கு ரெண்டல் இன்கம் இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக ரெண்டல் இன்கம் சொல்லுவோம். அது இல்லாமல் எனக்கு என்ன இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறேன், அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது, டிவிடெண்ட் இன்கம் வருது. இது இல்லாமல் சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் விற்றுருக்கேன், அல்லது சில ஷேர்ஸை வந்து நான் விற்றுருக்கேன், அதில் வந்து எனக்கு கேபிட்டல் கெயின் வந்திருக்கு. இப்போ நான் எப்போ சார் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st ஜூலை தான். இப்போ 31 ஜூலைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து சப்மிட் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் HUF, அதுக்கப்புறமா வந்து கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இது எல்லாத்துக்குமே வந்து டியூ டேட் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கம்பெனிக்கெலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் செப்டம்பருக்குள்ளே கரெக்டாக ப்ராப்பரான டேட்டில் ஃபைல் பண்ண முடியும். ஸோ உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டனை வித்தின் த டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ண மறந்துடாதீங்க. 31st ஜூலை வந்து வித்தின் உங்களோட டியூ டேட்டு. அந்த டியூ டேட்டுக்குள்ளே உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட ஆடிட்டர்கிலையோ அல்லது கன்சல்டன்ட்டையோ கொடுத்து ப்ராப்பராக நீங்கள் ரிட்டர்ன்ஸை வந்து டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் சேஃபாக வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே அது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட். ஸோ டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸில் ப்ராப்பராக இருக்கீங்கிறதுக்கு அதுதான் ஒரு எவிடன்ஸ். ஸோ இந்த 31st ஜூலைக்குள்ளே இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணிவிடுங்க. இல்லை சார் நான் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணலாம், என்ன பிரச்சனை ஆகும்? பெனால்ட்டி வரும். ஸோ அதனால் பெனால்ட்டி வராமல் வித்தின் த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு பாருங்கள், அதுதான் உங்களுக்கும் நல்லது. இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.